இணையத்தில் வந்துட்டு சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வெளியே இருக்கு நண்பர்களே. இது என்னடா உனக்கு விபச்சார விடுதியா அண்ட் கொந்தளிச்சிருக்காங்க. தோனியுமே வந்துட்டு இவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்டா கிரிக்கெட் ஆடுகளை வந்துட்டு உனக்கு வந்துட்டு அது விபச்சார விடுதியா இருக்கா? பலரும் வந்துட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. தோனி தரப்புல இருந்துமே கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா மேல பாஞ்சிருக்குங்க. என்ன நடந்தது அண்ட் பிசிசிஐ வந்துட்டு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன்னா அண்ட் வெற்றி செலிப்ரேஷன்ல இறுதிப் போட்டி வெற்றி செலிப்ரேஷன்ல வந்துட்டு நியூசிலாண்டை வீழ்த்தினாங்க இல்லையா? அண்ட் ஜெய்சாகட்டையும் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா அத்துமீறி இருக்காருங்க. வள்ளுவர் திருக்குறள் எழுதியிருப்பாருங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அவ்வொழுக்கம் உயிரினும் ஓமப்படும்னு. ஆனா ஹர்திக் பாண்டியா அதை அப்படியே மாத்தி எழுதியிருக்காரு. ஒழுக்கம் இருக்கக்கூடாது, விழுப்பம் இருக்கக்கூடாது. அப்படி ஒழுக்கம் இருந்தா அது உயிருக்கே சாபக்கேடு. அது இவரோட தியரின்னு நினைக்கிறேங்க. ஒழுக்கமே கிடையாது இந்த மனுஷனுக்கு. டிசிப்ளின்னா என்னன்னு கேட்குறாங்க நம்ம ஹர்திக் பாண்டியா. திறமை அபரிவிதமா இருக்காரு, அதுக்கு நம்ம மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம். ஆனா ஒரு மனிதனுக்கு தேவை பேசிக் அடிப்படை ஒழுக்கம். இது வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டனுங்க. அது இல்லாதவன் மனுஷனாவே இருக்க முடியாது, ஒரு மிருகத்துக்கு சமம். அந்த மாதிரி தான் இவர் களத்துல என்ன பண்ணியிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வெற்றி செலிப்ரேஷன்ல நீ எல்லாம் சஞ்சு சாம்சனை பார்த்து கத்துக்க ப்ரோ. சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவர் தாங்க ஜெயிச்சு கொடுத்தாரு, நீங்க கொண்டாடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அமைதியா அந்த வெற்றி செலிப்ரேஷன் மேடையில வந்துட்டு உட்கார்ந்து வீரர்கள் கொண்டாடியதை வந்துட்டு ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அவன் தாங்க மனுஷன் உண்மையிலேயே. அதனாலதான் தோனி மனசுல இடம் பிடிச்சு சிஎஸ்கேவோட அடுத்த ஒரு தலைவனாக போறாரு. அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கேன், நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல, பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு பாருங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய மாற்றம் சிஎஸ்கே டீம்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் பயிற்சி ஆட்டத்தில் இறங்கி வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருங்க சஞ்சு சாம்சன். 2 வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு தயவு செய்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த செய்திக்குள்ள வந்துட்டு போயிடலாம். ஏகப்பட்ட வழக்கு இவர் மேல தொடரப்பட்டிருக்குங்க. இப்போ என்னங்க, இந்திய தேசிய கொடியை போட்டி கொண்டு காதலியோட, அது காதலி மாதிரியா இருக்கு, அது ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி படுத்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னங்க கிரிக்கெட்டை வந்துட்டு சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஹர்திக் பாண்டியா. இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பிசிஐயிடம் நெருக்கடி கொடுக்க. இன்னொன்று நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, வெற்றி செலிப்ரேஷன் போது ஜெய்சாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஓகே, எல்லாருமே வந்துட்டு அவர்கிட்ட ட்ராஃபியை வாங்கி செலிப்ரேட் பண்ணாங்க. அவர் போய் கட்டி பிடிச்சி அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிச்சு அவரையுமே வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வெறுப்பேத்திட்டாரு. பணம் இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிடுவியா? அதை தாங்க அவரோட இலக்கு. என்கிட்ட பணம் இருக்கு, கோடியா இருக்கு, வாட்சே வந்துட்டு நான் 20 கோடிக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன், 2-3 கோடிக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் எவனுக்குடா மரியாதை கொடுக்கணும், எவனுக்குடா பயப்படணும்? அளவு கிடந்த எனக்கு திறமை இருக்குடா, நான் இப்படி தாண்டா இருப்பேன் களத்துல. பாருங்க, இவ்வளவு கேவலமா எந்த ஒரு பிளேயருமே நடந்தது கிடையாதுங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியாவை கடுமையா கண்டிச்சிருக்காரு. என்ன ஹர்திக் பாண்டியா, நீ இப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா உன்னை ஃபாலோ பண்றவங்க அதிக பேர் கிரிக்கெட்ல. நீ இந்த மாதிரி பண்ணேன்னா நாளைய தலைமுறையும் இதை தொடராதா? அப்புறம் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்துட்டு விபச்சார விடுதியா மாறிடும்டா. உன்னை வந்துட்டு இளைய தலைமுறைகள் வந்துட்டு நேசிக்கிறாங்க, அவங்கள வந்துட்டு நீ தவறான வழியில வந்துட்டு வழி நடத்திடாத. அது மிகப்பெரிய தவறு. பர்சனலா 4 செவத்துக்குள்ள என்ன வேணாலும் வச்சுக்க, அண்ட் கிரிக்கெட் முடிஞ்சவொடனே என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா வந்துட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்துட்டு இப்படி அநாகரிகமா நடக்காதா? அடுத்த தலைமுறைகளும் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுவாங்க, கெட்டு குட்டிச்சவரா போயிடுவாங்க. தயவு செய்து சீனியர் பிளேயர்னு உன்னைய சொல்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சு நடந்துக்க ஹர்திக் பாண்டியான்னு தோனி பர்சனல் ரீதியாக கழிச்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா பல வழக்கறிஞர்கள் வந்துட்டு இவர் மேல வழக்கு தொடர்ந்துருக்காங்க, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது மேட்ரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ரு கிடையாதுங்க. ஆனால் ஒழுக்கம் தேவையில்ல. 4 செவருக்குள்ள வச்சுக்க. கிரிக்கெட் முடிஞ்ச பிறகு நீ கோவாவை கூட்டிட்டு போய் கூத்தடி, அமெரிக்காவை கூட்டிட்டு போய் கூத்தடி, எவனும் கேட்க மாட்டான். ஆனால் கிரிக்கெட் ஆடுகளம், அதாவது இந்த மேட்சை வந்துட்டு 850 கோடி பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க. நீ இந்த மாதிரி தேசிய கொடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லங்க. சுதந்திர வீரர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எப்படிங்க? பல ரத்தங்களை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த தேசிய கொடியை எடுத்து இவர் மேலே பொத்தி அண்ட் காதிடு மேலே பொத்தி கசம்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு கேவலம்னு பாருங்க. ஒழுக்கமே இல்லைங்க ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தவரை. இந்த ஒழுக்கம்னா இவருக்கு என்னன்னே தெரியல. இவங்க அம்மா அப்பா வந்துட்டு அதை சொல்லி கொடுக்கலையான்னு தெரியல. தோனியை பாருங்க, ரோஹித் சர்மா பாருங்க, விராட் கோலி இத்தனைக்கும் ஒரு நடிகையை வந்துட்டு காதலிச்சாரு. ஆனால் களத்தில் வந்துட்டு கண்ணியம் காப்பாருங்க. ரோஹித் சர்மா பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. அதனால தான் அவங்கள வந்துட்டு உலகம் கொண்டாடி வருகிறது, நம்ம தோனி உள்பட. ஓகேவா? ஆனால் இந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தான்னு தெரியல, இவ்வளோ டிசிப்ளின்ட வந்துட்டு மீறிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கடுமையாக கொடுக்கணும், இல்லாட்டினா இளைய தலைமுறையை வந்துட்டு சீரழிச்சிருவான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் எழுந்து வருகிறது. அண்ட் தோனி தரப்புலேயே வந்துட்டு அவர் கடுமையான கண்டனத்தை வந்துட்டு தெரிவிச்சிருக்காருங்க. அண்டு சில முன்னாள் வீரர்களுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இவருக்கு எதிராக வந்துட்டு குரல் கொடுத்துருக்காங்க. இந்த சூழல்
சூழல்ல பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா திருந்த மாட்டாருங்க. அவர் அப்படிதான் ஓகேவா? அந்த மாதிரி கேரக்டர் தான். ஏன்னா உலகக்கோப்பை லீக் மேட்ச்ல வந்துட்டு குல்தீப் யாதவா அரைஞ்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஓகே, இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா எம்ஐ நிர்வாகம் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஒரு தலைவனுக்கு வந்துட்டு இந்த குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அழகு இல்ல. இவன் வந்துட்டு இளைய ஜெனரேஷனை வந்துட்டு தலைமுறைகளை கெடுத்துருவான். அதனால மும்பை டீமிடம் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இவன் கேப்டன் பண்ணக்கூடாது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா வேற கேப்டனை வந்துட்டு போடுங்க. இவனுக்கு அது ஒரு சரியான பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் 2026 வர உள்ள 20 ஓவர் போட்டி தொடரில் சில போட்டிகள் இவர் விளையாட தடை விதித்துள்ளதாக இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கிரிக்கெட் வாழ்க்கையை வந்துட்டு அழிச்சிருவாங்களா, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்காரு. மேலும் நம்மளால அந்த லப்பரை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியா தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சுட்டு காரை வந்துட்டு வேகமாக ஓட்டியிருக்காருங்க. அது கட்டுப்பாட்டை இழந்து வந்துட்டு மிகப்பெரிய விபத்துக்குள்ளாக இருக்கு என்றும் இணையத்தில் படித்த செய்தி தான் ஹிந்தி ஊடகங்கள் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அவசரமாக ஹர்திக் பாண்டியா மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறதாகவும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் ஹர்திக் பாண்டியா சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. இந்த டிப்ரெஷன் தாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா தரங்கட்டு தான் சுத்துது. அதுக்கு டிசிப்ளின்னா என்னன்னே தெரியல. ஏதோ ஃபேஷன் கடையை கூட்டிகிட்டு வந்திருப்பார் போல. அதனால சீரழிச்சிட்டார்னு வைங்கள இந்திய கலாச்சாரத்தையே. இந்த டிப்ரெஷன்ல இவர் மேல இவ்வளவு விமர்சனம் வந்தோன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காரு. ஹர்திக் பாண்டியா கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எதை நம்ம தவறுன்னு சொல்றோமோ அதுதான் அவருக்கு சரின்னு படுங்க. அந்த வேகத்துல தான் இவர் வேகமா ஓட்டி சில பல விபத்துகள் நடந்திருக்கிறதாகவும் தற்போது மருத்துவர்கள் கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் இணையத்தில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஓகே, இந்த கான்ட்ரவர்சியில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா மேல தவறா இல்ல அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க மேல தவறா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மேலும் எம்ஐ டீம்ல இவர் இந்த வருடம் IPL கேப்டன் பண்ண முடியாதுங்க. அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ண போறார் என்றும் இணையத்துல செய்தி வெளியாகி உள்ளது. கடுமையான பனிஷ்மெண்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்திருக்காங்க.